நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் கொடைக்கானல் செல்லும் பயணிகள் அதிகமாக இருக்கின்றனர். ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு ஒரு பேருந்துதான் இருக்கிறது. கூட்டம் அதிகமாக உள்ளது. பேருந்துகள் போதவில்லை. சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திண்டுக்கல் அரசு போக்குவரத்து கழக மேலாளர் அவர்களுக்கு பேருந்து பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாறுமாறாக உயர்ந்துள்ளது வணிக சிலிண்டர் விலை. சென்னையில் 19 கிலோ வணிக சிலிண்டர் விலை இன்று ஒரே நாளில் ரூபாய் 998 உயர்ந்தது. ரூபாய் 3237 விற்பனை. சிலிண்டர்களின் விலை ஒரேடியாக 1000 ரூபாய் விலை உயர்ந்துள்ளதாக வணிக சிலிண்டர் பயன்பாட்டாளர்கள் கவலை. வணிக சிலிண்டர் விலை 1000 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் 5 கிலோ சிறிய சிலிண்டர் விலையும் 261 ரூபாய் உயர்ந்து சிறிய வியாபாரிகள் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. இந்தியா உலகின் முதன்மை வல்லரசாக உருவெடுக்கும். பரப்பளவு, அறிவியல், திறமை, புவியியல், அமைவிடம் ஆகியவற்றின் காரணத்தால் இந்தியா பெரும் வல்லரசாக உருவெடுக்கப் போகிறது. இன்னும் 40 ஆண்டுகளுக்குள் இந்தியா பெரும் வல்லரசாக மாறும் என சீனாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கோலஸ் பர்னஸ் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஈரான் போரினால் 80,000 கோடி ரூபாய் இழப்பு. அதனால் கூடிய விரைவில் உலக அளவில் பெட்ரோல், டீசல், எரிபொருள் விலை உயரும் என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.